மார்ச் 31 2019 வருஷம் மேற்கு வங்க மாநிலத்தில் இருக்கிற பூர்வ பர்தவான் மாவட்டத்தில் இருக்கிற தர்மதங்கா அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தன்னுடைய சின்ன ஓட்டு வீட்டு வாசல்ல தனது 6 மாச குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு திண்ணையில உட்கார்ந்துருந்தா 21 வயசான இட்டி ஹவுலதார். அப்போ அவ வீட்டுக்கு முன்னாடி ஒரு சிவப்பு கலர் பைக்ல வேகமா வந்த ஒருத்தர் சடன் பிரேக் போட்டு நிறுத்தினவரு சிவப்பு கலர் ஹெல்மெட் வேற போட்டிருந்தாரு. நிறுத்திட்டு அவகிட்ட உங்க வீட்டுல கரண்ட் எல்லாம் ஒழுங்கா வருதா, மீட்டர் ஒழுங்கா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணணும், நான் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு இட்டி அங்க விளையாடிட்டு இருந்த தன்னுடைய குழந்தையை தூக்கிக்கிட்டு அதெல்லாம் சரியாதான் வேலை செய்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறா. இல்லம்மா நான் மீட்டரை பார்க்கணும் அப்படின்னு வந்துட்டு கரண்ட் மீட்டர் எங்கம்மா இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு. வீட்டு செவத்துல வெளிப்புறமே வச்சிருந்திருக்கிறாங்க மீட்டரு, இங்க தாங்க இருக்குது அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மெல்ல நடந்து போய் அந்த மீட்டரை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. மீட்டரை பார்க்க ஆரம்பிச்ச உடனே அவர் மெல்ல மெல்ல அந்த இட்டிகிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. என்னம்மா கை குழந்தையை வச்சுக்கிட்டு தனியாவா இருக்கிற வீட்டில் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமாங்க அவர் வேலைக்கு போயிருக்கிறாரு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும், ஏன் குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு உதவிக்கு வேற யாரும் இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்படிலாம் யாரும் இல்லைங்க, நான் தனியாக தான் இருக்கிறேன், 6 மாச குழந்தை தான், கொஞ்சம் கஷ்டம்தான், நான் சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறா அந்த பெண்மணி. அப்படியா யாரும் இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இவங்க வீட்டுக்காரர் எங்கே போயிருக்கிறாருன்னு கேட்டிருக்கிறான். அதுக்கு அந்த பெண்மணி வேலைக்கு போயிருக்கிறாரு, சாயங்காலம் தான் வருவாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படியா சரின்ட்டு மீட்டரை மறுபடியும் செக் பண்ணணுமா, இதான் நான் போய் டூல்ஸ் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு போயிட்டாரு. போனவர் போயிட்டு ஒரு அரை மணி நேரத்தில் திரும்பி வந்திருக்கிறாரு. திரும்பி வந்தவர் தோல்ல ஒரு பைய மாட்டி வந்திருக்கிறாரு. அதோட வந்தவர் உள்ளுக்குள்ள நான் எல்லா லைட்டையும் செக் பண்ணணும், உங்க மீட்டர்ல ஏதோ ஃபால்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சரின்னு சொல்லி அந்த அம்மா குழந்தையும் தூக்கிக்கிட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. வீடு சின்ன வீடு தான், 2 அறைகள் கொண்ட ஒரு டின் ஷீட்டாலான வீடு. உள்ள போன உடனே இந்த ரூம்ல லைட் எத்தனை இருக்கு, ஒன்னா இதுல எத்தனை இருக்கு, ஃபேன் இருக்கா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காரு. பேசும்போதே அந்த பெண்மணிட்ட உங்க இபி கார்டை கொஞ்சம் எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த அம்மா இபி கார்டை எடுக்கிறதுக்காக பின்னாடி திரும்பி இருக்கிறாங்க. திரும்பின உடனே அந்த அம்மாவுடைய கழுத்துல சங்கிலியை போட்டு நெருக்க ஆரம்பிச்சிருக்கிறான். கையில வச்சிருந்த அந்த குழந்தை மெல்ல நழுவி தரையில விழுந்திருக்குது. அவன் சங்கிலியால அந்த அம்மாவை கழுத்தை நெரிச்சிருக்கான். இட்டி ஹவுலதாருக்கு பயங்கரமா மூச்சு முட்ட ஆரம்பிச்சிருக்குது, கண்கள் இருட்ட ஆரம்பிச்சிருக்கு. அப்பதான் இட்டிக்கு திடீர்னு ஒரு யோசனை தோணி இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒருவேளை நம்ம செத்த மாதிரி நடிச்சிட்டோம் அப்படின்னா இவன் விட்டுட்டு போயிடுவானோ அப்படிங்கிற ஒரு யோசனை தோணி இருக்கு. அதே மாதிரி அந்த பெண்மணி தான் துடிச்சு சாகிற மாதிரி நடிச்சிருக்கிறாங்க. செத்து அப்படியே தரையில சரியற மாதிரி தன்னுடைய குழந்தைக்கு பக்கத்திலேயே சரிஞ்சிட்டாங்க அந்த அம்மா. அவங்க கீழே சரிஞ்ச உடனே அவன் கழுத்தில் இறுக்கிட்டு இருந்த செயினை விளக்க ஆரம்பிச்சிருக்கான். அந்த செயினை எடுத்துட்டு அவன் வீட்டுக்குள்ள திரும்ப ஆரம்பிச்சிருக்கான். அவன் செயினை எடுத்துட்டு வீட்டுக்குள்ள அடுத்த அறையை நோக்கி போக ஆரம்பிச்ச உடனே இந்த அம்மா பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க, காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு. இட்டி போட்ட கூச்சலை கேட்டு பயந்து இவன் ஓட்டமா ஓடி போய் தன்னுடைய பைக்கை தூக்கிட்டு ஓடி போயிட்டான். ஒரு பயங்கரமான ஆபத்துல இருந்து தன்னையும் தன்னுடைய குழந்தையும் இட்டி ஹவல்தாரால காப்பாற்ற முடிஞ்சது அவருடைய சமயோசித புத்தியால தான். அவன் ஓடுற அவசரத்துல கையில வச்சிருந்த சங்கிலியையும் வீசிட்டு ஓட்டமா ஓடிட்டான். இந்த சம்பவத்துல எந்த விதமான உயிரிழப்போ அல்லது உடல் ரீதியான பெரிய அளவிலான பாதிப்போ ஏற்படவில்லை. இருந்தாலும் கூட இவங்க போலீஸுக்கு சொல்லி அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ளாக போலீஸ் பறந்து அடிச்சுக்கிட்டு இட்டி ஹவல்தார் வீட்டுக்கு வந்தாங்க. இட்டி ஹவல்தார் வீட்டுக்கு வந்த அந்த கல்னா டவுனுடைய சிட்டி சப்டிவிஷனல் போலீஸ் ஆபீசர் தீவிரமாக இட்டி கிட்ட விசாரிக்க ஆரம்பிச்சாரு. அந்த பகுதியில் இருந்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்பவுமே ஆச்சரியம்தான்.
ஏன்னா ஒரு சின்ன குற்றம், அதுலேயும் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாத ஒரு குற்றத்துக்கு போலீசார் உடனடியாக இப்படி முழு படைபலத்தோட ஓடி வந்து பயங்கரமா துருவி துருவி விசாரிக்கிறது எல்லாத்துக்குமே ஆச்சரியமா இருந்தது. ஆனால் இதற்கு பின்னால ஒரு மிகப்பெரிய உண்மை ஒளிந்திருந்தது. அது என்ன அப்படின்னா, இட்டி ஹவுலதார் தப்பிச்சது ஒரு சாதாரண திருடங்கிட்ட இருந்தல்ல, அவன் அந்த மாநிலத்தின் மோஸ்ட் வாண்டட் லிஸ்ட்ல இருந்த ஒரு சீரியல் கில்லர் அப்படிங்கிறது தான். இட்டி ஹவுலதார் வாழ்ந்த அந்த கிராமம் இருந்தது பூர்வ பர்தமான் அப்படிங்கிற ஒரு மாவட்டம். அந்த மாவட்டத்தையும் அதை ஒட்டுன ஹூக்ளி மாவட்டத்திலையும் இட்டி ஹவுலதாருக்கு நேர்ந்ததை போல நிறைய பெண்களுக்கு நேர்ந்திருக்குது. நிறைய பெண்கள் அதுல கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதுவும் இந்த கொலைகாரனுடைய மோடஸ் ஆபரண்டி எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, தனியாக வீட்டில் இருக்கிற அல்லது தனியாக ஒரு இடத்துல இருக்கிற ஒரு பெண்ணை இவன் சங்கிலியால கழுத்தை நெரிச்சோ அல்லது தலையில பலமாக எதையாவது ஒன்றை கொண்டு அடிச்சோ அவங்கள கொன்னுட்டு அவங்களுடைய பொருட்களை திருடுறது தான் இவனுடைய வழக்கமாக இருந்தது. அந்த 2 மாவட்டங்கள்லையும் ஈட்டி ஹவுலதார் சம்பவம் நடப்பதற்கு 6 வருடங்களுக்கு முன்பு, அதாவது 2013ஆம் வருடம் அதே மாவட்டங்கள்ல 3 பெண்கள் இதே போல கொலை செய்யப்பட்டிருந்தாங்க. அதனால தான் இந்த மோடஸ் ஆபரண்டியை கேள்விப்பட்ட உடனே போலீசார் ரொம்ப சீரியஸாக களத்தில் இறங்கினாங்க. 6 வருடங்களுக்கு முன்பு இந்த மாவட்டங்கள்ல செயல்பட்ட ஒரு சீரியல் கில்லர் திரும்பி இந்த மாவட்டத்துக்கு வந்திருப்பான் போல இருக்கு. அவனுடைய கைவரிசையாக இருக்கக்கூடும். அப்படி இருந்தால் அடுத்தடுத்து பெண்களை இவன் கொல்லுவான். அதற்கு முன்னாடியே நாம தடுத்துறணும் அப்படின்னு போலீசார் தீவிரமா களத்தில் இறங்கினாங்க. இட்டி ஹவுலதார் மீது தாக்குதல் நடந்து சரியா 3ஆவது நாள் பக்கத்து ஊரான மேமாரியில 2 பெண்கள் தலையில பலமா தாக்கி கொல்லப்பட்டாங்க. ஒரே நாள்ல நடந்த இந்த 2 வெவ்வேறு சம்பவங்களால அந்த பகுதியே பரபரப்பாச்சு. அங்க பெண்கள் வீடுகள்ல தனியா இருக்கவே பயப்பட ஆரம்பிச்சாங்க. இந்த 2 பெண்களை அவன் சங்கிலியால கழுத்தை நெரிச்சு கொல்லல, மாறாக அந்த பெண்களுடைய தலையில கடினமான ஒரு பொருளால பலமாக தாக்கியதால அந்த பெண்கள் இறந்திருந்தாங்க. அந்த பெண்களுடைய வீடுகள்ல திருட்டு போயிருந்தது. மேமாரி கிராமத்துல 2 பெண்கள் ஒரே நாள்ல கொல்லப்பட்டது அந்த பகுதி முழுவதுமே மிகப்பெரிய பரபரப்பை உண்டாக்குச்சு. இத பத்திரிகைகள், டிவின்னு எல்லாமே பெருசு பண்ண ஆரம்பிச்சாங்க. இவன் சங்கிலியை கொண்டு கொள்வதால இவனை செயின் மேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. போலீசாருக்கு இதைவிட இன்னொரு மிகப்பெரிய அச்சமும் உருவாச்சு மனசுக்குள்ள. அது என்ன அப்படின்னா, நாள் ஆக பொதுமக்கள் ரொம்பவுமே கொந்தளிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த கொந்தளிப்புனால சந்தேகத்துக்கிடமான ஆட்களை எல்லாம் பிடிச்சு மக்கள் அடிக்க ஆரம்பிச்சாங்க. யாராவது ஒரு ஆள் மேல சந்தேகப்படுறாங்க அப்படின்னா அந்த ஆளை பிடிச்சு அடிச்சு துவம்சம் பண்ணி அவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. ஏப்ரல் 7ஆம் தேதி 2019ஆவது வருஷம் சைஃபா பீபி தன்னுடைய வீட்டு வாசல்ல உட்கார்ந்து மூங்கில் கூடை பின்னிட்டு இருந்தா. திடீர்னு யாரோ ஒருத்தர் பின்னாடி இருந்து கழுத்துல சங்கிலியை போட்டு நெருக்க ஆரம்பிச்சாங்க. கழுத்தை இருக்க ஆரம்பிச்ச உடனே சைஃபா பீவி பயங்கரமா அலற ஆரம்பிச்சாங்க. தன்னுடைய கையில இருந்த கூடைய வீசி எரிஞ்சிட்டு தன்னோட காலால அங்க இருந்த சாமானங்களை எல்லாம் உதைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க அலறத கேட்டு வீட்டுக்குள்ள இருந்த அவங்களுடைய குழந்தைகள் 2 பேரும் ஓடி வந்து வாசல்ல நின்று பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த குழந்தைகளும் சைஃபா பீவியும் அலறத கேட்டு அக்கம் பக்கத்துல இருந்த மக்கள் வீட்டை விட்டு வெளியில அடிச்சு பிடிச்சு ஓடி வந்தாங்க. ஆனால் அக்கம் பக்கத்து மக்கள் வந்து அவனை பிடிக்கிறதுக்கு முன்னாடியே சிவப்பு ஹெல்மெட் போட்டிருந்த அந்த கொலைகாரன் தன்னுடைய சிவப்பு பைக்கை தூக்கிட்டு ஓடி போயிட்டான். போலீசார் வலை போட்டு தேட ஆரம்பிச்சாங்க. அடுத்த மாதம், அதாவது மே மாத கடைசிக்குள்ளாக அவன் மேலும் 3 பெண்களை கொலை செஞ்சான். ஹத்கல்னாங்கிற ஊர்ல கோரா மல்லிகாபரா அப்படிங்கிற ஒரு பெண்ணை மே 22ஆம் தேதி கொன்னான். அதுக்கு அடுத்தது மே 27ஆம் தேதி ஷியாம் நபகரம் அப்படிங்கிற ஒரு பெண்ணை கொன்னான். அதுக்கு அடுத்ததா மே 31ஆம் தேதி சிங்கர்கன் ஊரை சேர்ந்த தொல்டாலா அப்படிங்கிற ஒரு பெண்ணை கொன்னான்.
மே 31, 2019 சிங்கரான் கிராமத்தில் 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்த காட்னா தன்னுடைய வீட்டுக்கு உள்ள உட்காந்து பள்ளி பாடங்களை படிச்சுக்கிட்டு இருந்த அவளுடைய விதவை தாயார் வீட்டு வாசல்ல உட்காந்து ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல அவங்களுக்கு பின்னாடி இருந்து வந்த கொலைகாரன் சங்கிலியை போட்டு அந்த அம்மாவுடைய கழுத்தை நெரிச்சு அங்கேயே கொண்டிருக்கான். இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருந்த சமயத்துல வீட்டுக்குள்ள படிச்சுக்கிட்டு இருந்த அந்த 10வது படிக்கிற காட்னாவுக்கு எதுவுமே தெரியவில்லை. அதுக்கு பிறகு வீட்டுக்குள்ள வந்தவன் அந்த பெண்ணை கையில கிடைச்ச ஏதோ ஒன்று எடுத்து பலமா தலையில அடிச்சிருக்கான். அந்த ஸ்பாட்லயே அந்த பொண்ணும் இறந்துட்டா. இறந்த உடனே வீட்டில் இருந்த கொஞ்ச நஞ்ச காசையும் பொருட்களையும் அவங்க 2 பேரும் போட்டிருந்த சொற்ப நகைகளையும் திருடிக்கிட்டு ஓடிட்டான். ஆனால் இத்தனை கொலைகள் நடந்தும் கூட அவன் யாரு எப்படி பிடிக்கிறதுன்னு எந்த விதமான க்ளூவும் இவங்களுக்கு கிடைக்கல. அவன் அவ்வளவு சாமர்த்தியமா சம்பவம் நடந்த இடங்கள்ல எந்த தடயங்களையுமே விட்டு செல்லல. அதனால போலீசாருக்கு இருந்த ஒரே க்ளூ என்னன்னா, அவன் சிவப்பு கலர் பைக்கில் வர்றான், சிவப்பு கலர் ஹெல்மெட் போட்டிருக்கிறான் அப்படிங்கிற மட்டும்தான். அதனால போலீசார் இந்த 2 மாவட்டங்கள் முழுவதிலையும் எல்லா தெருக்கள்லையும் செக் போஸ்ட் வச்சாங்க. செக் போஸ்ட்ல சிவப்பு வண்டியில வந்த எல்லாத்தையும் நிறுத்தி அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம சில நாட்களுக்கு முன்பு நடந்த ஒரு கொலை சம்பவம் நடந்த பகுதியில் இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜை எடுத்து போலீசார் ஆராய்ந்ததுல இந்த சிவப்பு பைக் ஆளை அவங்க பார்க்க முடிஞ்சது. அவன் சிவப்பு பைக்கில் வர்றதும் சிவப்பு ஹெல்மெட் போட்டிருந்ததும் தெரிஞ்சது. கூடவே அவன் ஸ்லிங் பேக் ஒன்று போட்டிருந்திருக்கிறான். இந்த தோளில் மாட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஸ்லிங் பேக்கை போட்டிருந்திருக்கான். எல்லாத்துக்கும் மேலே அவன் ரொம்பவுமே படித்தவனை போல ட்ரெஸ் பண்ணியிருந்திருக்கான். சட்டையை பேண்ட்டுக்குள்ள டக் பண்ணி இருந்தது தெளிவாக தெரிஞ்சது. இட்டி கொல்லப்பட்ட அதே ஊர்ல கல்னால சதுக்க அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருந்த செக் போஸ்ட்ல போலீசார் வழக்கம் போல சிவப்பு வண்டியிலாம் நிறுத்தி செக் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்படித்தான் சிவப்பு பைக்ல வந்த ஒருத்தரை நிறுத்தி அவருடைய ஆர்சி புக்கை எடுத்து செக் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல இன்னொரு பைக் வந்திருக்குது சிவப்பு கலர்ல. அந்த பைக்கை போலீசார் குறுக்காட்டின உடனே அவன் நிக்காம போயிருக்கிறான். அவன் சிவப்பு கலர் ஹெல்மெட்டும் போட்டிருந்திருக்கான். உடனே போலீசார் அவனை துரத்தி கீழே தள்ளி பிடிச்சிருக்கிறாங்க. போலீசார் அவனை பிடிச்ச பிறகுதான் கவனிச்சிருக்கிறாங்க, அவன் சிசிடிவில வந்ததை போலவே நீட்டா டக் பண்ணி ஷூ எல்லாம் போட்டிருந்திருக்கான். அதே போல அவனுடைய வண்டியில ஒரு ஸ்லிங் பேக்கும் வச்சிருந்திருக்கிறான். அவங்களுக்கு சந்தேகம் பலமான உடனே அவனை இழுத்துக்கிட்டு வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே சமயத்துல ஒரு போலீசார் அவனுடைய பையை செக் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அந்த பைக்குள்ள பார்த்த போலீசாருக்கு பயங்கரமான அதிர்ச்சி. பைக்குள்ள ஒரு இரும்பு சங்கிலி வச்சிருந்திருக்கிறான். அது மட்டும் இல்லாம ஒரு இரும்பு தடியும் வச்சிருந்திருக்கிறான். இவன் தான் கொலைகாரன் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரிஞ்சது. பின்னர் விசாரணையில அவனும் முழு உண்மையையும் ஒத்துக்கிட்டான். இத்தனை பெண்களை கொண்ட கொலைகாரன் வெறும் 37 வயதேயான சர்க்கார். டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து பெண்களை கொன்ன இந்த கொலைகாரனுக்கும் ஒரு குடும்பம் இருந்த விஷயம் தெரிய வந்தது. அதே பூர்வ பர்தவான் மாவட்டத்தில் இருந்த சமுத்திரகா அப்படிங்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவன் அவனுக்கு ஒரு மனைவியும் 3 குழந்தைகளும் இருந்திருக்கிறாங்க. ஒரு 14 வயது பெண்ணும் அடுத்ததாக 2 மகன்களும் அவனுக்கு இருந்திருக்கிறாங்க. இதுல கொடுமை என்னன்னா, அந்த குடும்பத்துக்கு இவன் என்ன வேலை செய்யறான் அப்படிங்கிறத கூட தெரியவே இல்லை. மனைவியை பொறுத்த வரைக்கும் இவன் ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்யறான் அப்படின்னு தான் அவன் சொல்லியிருந்திருக்கிறான். அதைத்தான் அவங்க நம்பிக்கிட்டும் இருந்திருக்கிறாங்க. வீட்டை பொறுத்த வரைக்கும் அவன் அவ்வளோ ஒரு நல்ல கணவனாக, ஒரு நல்ல தகப்பனாக இருந்தானாமா. அதனால அந்த குடும்பத்தாரால இவனா ஒரு கொலைகாரன் அப்படின்னு இன்றைக்கு வரைக்கும் அவங்களால நம்பவே முடியல அப்படின்னு சொல்றாங்க. வீட்டுக்கு தேவையான அனைத்தையும் அவன் வாங்கி கொடுத்துருக்கான். நல்ல வருமானம் கிடைத்திருக்குது. அதே சமயத்தில் குழந்தைங்களை நல்ல பள்ளிகளுக்கு அனுப்பி இருக்கிறாங்க. குழந்தைங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் அவன் வாங்கி கொடுப்பானா. தினமும் குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவானா.
இவ்வளோ ஒரு நல்ல குடும்ப தலைவனாக இருந்தவனுடைய மறுபக்கத்தை நாம் கற்பனை கூட பண்ண முடியாது. அவனுக்கு இப்படி ஒரு மறுபக்கமா, அவனா இப்படி ஒரு கொலைகாரனா உலா வந்தான் அப்படின்னு யாராலையுமே நம்ப முடியலன்னு சொல்றாங்க. அதனால அவனுடைய குடும்பம் இன்றைக்கு வரைக்கும் அவன் கொலைகாரன் இல்லை, அவனை வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு கோர்ட்டுக்கு நடையா நடந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவன் தான் கொலைகாரன் அப்படின்னு போலீசார் உறுதியாக இருக்கிறாங்க. 2013ஆம் ஆண்டு துவங்கிய அவனுடைய கொலை சம்பவங்கள் 2019ஆம் ஆண்டு முடிவுக்கு வந்தது. இவனை அரெஸ்ட் பண்ண பிறகு அந்த 2 மாவட்டங்களில் இந்த பாணியிலான கொலைகள் முற்றிலுமாக நின்றது. இதுவே இவன் தான் கொலைகாரன் அப்படின்னு காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் இவன் மேலே கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. 2 கேஸுகளில் இவனுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் மேலும் பல கேஸ்கள் இவன் மேலே இருக்குது. ஒரு வழியாக மேற்கு வங்க மாநிலத்தில் மோஸ்ட் வாண்டட் லிஸ்டில் டாப்பில் இருந்த சீரியல் கில்லர், பெண்களை குறிவைத்து கொல்லுகிற சீரியல் கில்லர் ஆகப்பட்டான்.